நம்ம அதிர்ஷ்டருக்கு சிறு வயது முதலேயே கார் மற்றும் பைக் ஓட்டுவதில் அதிக ஆர்வம் இருக்கு. சினிமாவில் நடிப்பதற்கு முன்னாடி கூட தன்னுடைய வீட்டின் அருகில் இருக்கும் ஒரு பைக் பட்டறையில தான் அவர் அதிக நேரம் செலவழிப்பாராம். சினிமாவில் நடிக்க துவங்கியது கூட பைக் வாங்குவதற்கும் பைக் ரேஸ்கள்ல கலந்து கொள்வதற்காகவும் தான் அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில ஓபனா சொல்லியிருப்பாரு. சினிமாவில் நடித்து வந்தாலுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து பைக் ரேஸ்ல கலந்து கொள்வாரு. இதனால விபத்துகள்ல சிக்கி அவருடைய முதுகுல பல முறை அறுவை சிகிச்சையுமே செய்யப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல கார் ரேஸ்களிலுமே கலந்து கொள்ள ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் திருமணத்திற்கு பின்னர் அவர் கார் ரேஸ்கள்ல கலந்து கொள்ளவில்லை. ஆனால் சமீப காலமாக இயக்கியவர்கள் தொடர்ந்து கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களுமே தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஹாலிவுட் நடிகர் பிராட் பிட் நடித்த ரேஸை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட F1 திரைப்படம் போல ஒரு கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட கதையில நாமும் நடிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இயக்கியவர்களுக்கு வந்திருக்கு. அதிசரை வைத்து பில்லா படத்தை டைரக்ஷன் பண்ண விஷ்ணுவர்தன் அவர்களை வைத்து கார் ரேஸ் தொடர்பாக ஒரு கதையை உருவாக்க சொல்லிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது அதிசர் நடிகருக்கும் AK64 திரைப்படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்றுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இறுதியில தான் துவங்கும் அப்படின்னு படக்குழு சமீபத்துல அறிவிச்சாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு மாசான அப்டேட் ஒன்றையுமே வெளியிட்டிருக்காங்க. சோ அதன்படி இந்த மாதம் இறுதியில, அதாவது கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய AK64 திரைப்படத்துடைய ப்ரோமோ ஒன்றுமே வெளியாக இருக்கா. சோ அந்த ப்ரோமோவிலேயே படத்துடைய டைட்டில் AK உடைய லுக் அப்படின்னு பல விஷயங்களை ரிவீல் பண்ண இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.